அடுத்து இன்னொரு நண்பர், ஒரு நர்ஸ், கலைச்செல்வின்னு ஒரு நர்ஸ் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் தொல்லை கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வழக்கு தமிழகம் தழுவி பேசி மிகப்பெரிய வழக்கு. கள்ளக்குறிச்சி பகுதியில், சின்னசேலம் பகுதியில், பழைய விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு இளைஞன் பாதிக்கப்பட்ட நர்ஸ் கலைச்செல்விக்காக, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நியாயம் கேட்டு தொடர்ந்து போராடுகின்றார். பத்திரிகையாளர் அடுத்து செய்திகளை வெளியே வர வைக்கின்றார். தொடர்ச்சியாக போராடுகின்றார். நியாயம் பெற்றுக் கொடுத்தார். குற்றவாளிகளை சட்டத்தின் பிடி கொண்டு வர வைத்தார். அவர் கிடைத்த பரிசு எந்த குற்றவாளிகள் பாலியல் வன்கொடுமை செய்தார்களோ, அந்த கூலிப்பணியை சார்ந்தவர், அந்த குற்றவாளிகள் ரவுடிகள் அவருக்குள்ள அடிச்சு செத்து போயிட்டான். அந்த கொலை வழக்குல சமூக ஆர்வலரை, பாதிக்கப்பட்ட கலைச்செல்வியுடைய நியாயத்துக்காக போராடியவரை கொலை வழக்கிலே குற்றவாளிகளை சேர்த்து விட்டார்கள். இன்று வரை 20 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் படியிலே நீதி கேட்டு அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபராக நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார். அவர் உங்களுடைய நண்பர் டேவிட் குமார். 2 பேர்ல இப்ப யாருக்கு தலைமை பொறுப்பு இந்த அமர்வுக்கு சொல்லுங்க, யாருக்கு தரலாம்? டேவிட் குமாரா விட்டு கொடுத்துறீங்களா? இந்த அமர்வுக்கு டேவிட் குமார் தலைமை தான். வாங்க தலைவரே, வாருங்கள் தலைவரே, வாருங்கள். நன்றி. மேடை வந்து விடைபெறுகிறேன். அடுத்த அமர்வுக்கு சந்திக்கிறேன். அடுத்த அமர்வு சூழல் போராளிகள், சுற்றுச்சூழலுக்காக போராடக்கூடிய அமர்வு. தயாரா இருக்கு. நண்பர்களே, சமூக ஆர்வலர் மாநாடு யூரோப்பில் நடக்குது. இந்த மாநாட்டில் சமூக ஆர்வலருக்கான பாதுகாப்பு மாநாடு சொல்லியிருக்காங்க. இந்த சமூக ஆர்வலுடைய பாதுகாப்பு மாநாட்டில் அதிகப்படியாக இல்லாம முதல்ல என்னுடைய பாதிப்பை சொல்லியிருக்கேன். பிறகு ஒருத்தர் கூப்பிடுறேன். இந்த 10 ரூபாய் இயக்கத்திற்கும் அதனை நிறுவிய டாக்டர் நல்வினை விஸ்வராஜ் அவர்களுக்கும், அவர்களோடு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அத்தனை சமூக ஆர்வலருக்கும், வழக்கறிஞர்களுக்கும், அனைவருக்கும் முதலாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் பகுதி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உயிரோடு உங்களிடையே பேசுவதற்கு பாதுகாப்பு அளித்தது இந்த 10 ரூபாய் இயக்கம் தான். உங்களோடு என்னுடைய குறைகளை நான் சொல்றதுக்கு கூட இந்த காரணம் இந்த 10 ரூபாய் இயக்கம் தான். ஏன்னா இந்த 10 ரூபாய் இயக்கம் இல்லாத இருந்திருந்தால் இந்த கோடுகளை நானும் ஒரு ஆளை வந்திருப்பேன். நிச்சயமா சொல்றேன். இங்க வச்சுக்கிற ஜாபர் அண்ணன் உட்பட, விட்டல்குமார் உட்பட எல்லாருடைய போட்டோவிலும் என் போட்டோ கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா இந்த சமூகத்துல சமூக ஆர்வலர்களாக பயணம் செய்வது மட்டும்தான் மிகப்பெரிய கொடுமை. நீ ரவுடியா கூட இருக்கலாம், புறம்போக்கா இருக்கலாம், முட்டமரியா இருக்கலாம், முற்றுமரியா இருக்கலாம், இதை விட கேவலமா ஊழல் செய்யற அரசியல்வாதியா இருக்கலாம், லஞ்சம் வாங்குற அதிகாரிகளா இருக்கலாம், ஆனா நீங்க உழைக்கலாம். ஆனா ஒரு நேர்மையான சமூக ஆர்வலர் இந்த தமிழ்நாட்டில் குறிப்பா உழைக்கவே முடியாது, வாழவே முடியாது. ஏன்னா சமூக ஆர்வலரை சாவடிப்பது ரவுடிகள் அல்ல, சமூக ஆர்வலை கொலை செய்வது சமூக விரோதிகள் அல்ல. இந்த சமூக ஆர்வலை கொலை செய்வது, அவர் குடும்பத்தை அழிப்பது தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறையும் இந்த அரசு தான். சத்தியம் பண்ணி சொல்லணும்னா ரவுடிகள் தெரிந்து விட்டார்கள், காவல்துறையில் உள்ள ரவுடிகள் இன்னும் தெரிந்தவில்லை. அரசியல் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் அரசியல் விட்டு ஒதுங்கிவிட்டார்கள். கேவலமானவன், பொம்பளை பொறுக்கி, முடிச்சு மாறி, உள்ளமிக்கி, திருட்டு பையன், மண்ணு திருடவன், மலையை திருடவன், பெண்களை திருடவன், கிட்னியை திருடவன் தான் நீ அரசியல் இருக்கான். ஒருத்தர் மக்களுக்காக போராடக்கூடிய காமராஜ் மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு கிடையாது, நரகன் மாதிரி ஒரு ஆளு கிடையாது, ஜீவா மாதிரி ஒரு ஆளு கிடையாது. எல்லாருமே வரும்போது இலங்கையோட சென்னைக்கு பஸ் ஏறான், வீட்டுக்கு வரும்போது டாடா சஃபாரில வர்றாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து போராடிக்கிட்டு இருக்க ஒரு அரசியல்வாதி, நேர்மையான ஒரு வழக்கறிஞர்
நேர்மையான ஒரு விவசாயி, நேர்மையான ஒரு மனிதன். இந்த வாழ்க்கையில அப்பன் தாத்தா காலத்து இதுக்கு காரணம் இந்த அரசு தான். இதுக்கு காரணம் இந்த அரசு தான். இந்த அரசு அந்த அரசு சொல்றது எல்லாம் அரசு தான் காரணம். நம்மை போன்ற சமூக ஆர்வலரை கொலை செய்ய திட்டமிட்டு தருவதே காவல்துறை இருக்கும் தான். எப்படி கேளுங்க, டேவிட் இந்த நேரத்துக்கு அந்த இதை போவான், அந்த நேரத்தில் வீட்டில் ஆள் இருக்காது போடு நான் சொல்றது தனிப்பிரிவு உட்கார்ந்து யாராவது போலீஸ் சேலஞ்சு பண்ணி சொல்றேன். உண்மையை சொல்றதுக்கு ஒரு உலகத்துல ஒரு பயிலும் கிடையாது, தனிப்பிரிவுல ஒரு போலீஸ்காரும் கிடையாது, ஜீரோ கிரைம் பிரான்ச் சொல்ற ஒருத்தம் கிடையாது. பாருங்க பஞ்சாயத்துல கஞ்சா விற்கிற உயிரோடு இருக்காங்க, சாராய் விற்கிற உயிரோடு இருக்காங்க, கள்ளக்காட்டு விற்கிற உயிரோடு இருக்காங்க, காட்டி கொடுத்து நம்ம சாவறங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப சுந்தரேசன் ஒரு போலீஸ் டிஎஸ்பி அந்த பக்கம் வீட்டுக்கு வச்சாலும் மறுபக்கம் விற்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் என் ஊர்ல திருக்கோயிலோட ஒரு தப்பும் பண்ணல. இங்க இருக்க எல்லா சமுதாயமும் விசாரிங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் ரேட் பேசிருக்காங்க, 10 லட்சம் ரூபாய் ரேட் பேசுறாங்க. நாங்க வாங்கினதால என் வீட்டை அடிச்சு உடைச்சாங்க, நாங்க பணத்தை வாங்கினதால என் வீட்டை அடிச்சு உடைச்சாங்க, என் மகளை மிரட்டினாங்க. என்னைக்கு நான் வீட்டுல இருக்கும் போது நல்ல வேலை எனக்கு தவறா எடுத்தாங்க. நகராட்சியில ஒரு வீடு இருக்கு, கிராம ஊராட்சியில ஒரு வீடு இருக்கு. நான் கிராம ஊராட்சிக்கு போயிட்டப்ப என் வீட்டுல நான் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு என்னை என் மகளை என் குடும்பத்தை கொலை செய்யறதுக்கு காவல்துறையில் இருக்கிற ஒரு உதவி ஆய்வாளர் சிவசந்திரன், ஒரு ஆய்வாளர் பாபு, இவர் 2 பேருமே திருக்கோளூர் நகரமன்ற உறுப்பினர் நகரமன்ற தலைவர் முருகன்றவங்க காசை வாங்கிக்கிட்டு மணி 10:30 மணிக்கு என் வீட்டை வந்து அடிச்சு உடைச்சாங்க. அன்னைக்கு இந்த காவல்துறை போய் புகார் கொடுத்தேன், 37 மணி ரிஜிஸ்டர் ஆரம்பிச்சேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல்துறை ஒரு நாய் கூட அந்த மனு விசாரிக்கிறீங்க. தெருவில் நாய் அடிச்சு கழிச்சு செத்து போச்சுன்னா நமக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நான் நண்பன் சிமியன் போய் வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுத்தான். நடமாடும் மனுஷங்க, பேசக்கூடிய மனுஷன் கஞ்சா விற்கிறான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக போலீஸ்காரங்க வீட்டை அடிச்சு நொறுக்கணும். என் மேல சும்மா விட்டு இல்லைங்க. மிகப்பெரிய தலைவர், நகரமன்றத்துடைய தலைவர், 500 கோடிக்கு மேல சொந்தக்காரன், 11 கோடி தான் காட்டிக்கிறான். அவன் சொத்து கணக்கு பூரா எடுத்துட்டேன். 2026 வரப்ப அவன் ஈடியில் தூக்கிடுவேன். கிட்டத்தட்ட இவ்வளவு பண்டல் எடுத்து வச்சிருக்கேன். அவன் சொல்றான், அவங்க அம்மாவை தேவையான திட்டம் சொல்லிட்டு என்னை பார்க்காதவே அந்த நகரமன்ற தலைவரை நான் பார்க்கல. முருகன் அவன் பேரு, அப்பா பேரு நடராஜன். நான் அவனை பார்க்கவே இல்லை, அவன் என்ன பார்க்கவே இல்லை. நான் கேட்ட ஒரு கேள்வி, 8 பெண்களுடைய தாலியா இருக்குதான் திருக்கோயிலூர்ல, 3 பசங்களை கொலை பண்ணிட்டான். ஒரு மிகப்பெரிய செடி கடை கொள்ளையடிக்கப்பட்டது, 2 வீலர்லாம் திருடு போயிடுச்சு. நான் கேட்ட ஒரு கோரிக்கை, பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பள்ளி பெண்களுக்கு கஞ்சா குடிச்சிட்டு வர போறா, வாயில் சீண்டல் பண்றா. இதை செய்யாதீங்க, தடுக்கணும்னா கேமரா வைங்கன்னு கேட்டாங்க. இதுக்காக போய் சிசிடி கேமரா வைங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த திருக்கோயிலூர் நகரமன்ற தலைவர் நடராஜன் முருகன் கஞ்சா குடிக்கிற பசங்க விட்டு என் மகளை மிரட்டலாம். வேற அப்பனா இருந்தா செத்துட்டு இருப்பான். ஏன்னா இந்த மானங்கட்ட காவல்துறையை நம்பி புகார் கொடுக்க முடியல. ஏன் சொல்லுங்களேன், அந்த குழந்தை முன்பே நம்ம ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கூட வச்சுனா எங்க தொட்டான், எப்படி தொட்டான், எப்படி மிரட்டினா, இந்த மானங்கட்ட கேள்வி கேட்கிற இவனுங்க சிசிடி கேமரா வச்சிருந்தா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கலாம். என் குழந்தை 8வது, நேரா உண்மையை சொல்றேன். இந்த காரணத்துக்காகவே அந்த காவல்துறை இருக்க அந்த உதவியாளர் காசை வாங்கிட்டு ஓடும் போது கூட இல்லைங்க. என் வீட்டுல நாய் இருக்கேன், அவனை நான் பார்க்கவே இல்லை. டிஎஸ் பக்கத்திலேயே டேய் மாமன் போடுறா முருகா இல்லைன்னா அவனை வெட்டிடுண்டா, டேய் தேவடியா போனே அப்படின்னு நான் திட்டனதா என் மேல பொய் புகார் வாங்கி என்னை ரிமாண்டிங் எடுத்துட்டு போறான். அங்க இருக்கிற நீதிபதி கேட்கிறாரு, ஏப்பா ஒரு நல்லவனை கூட நீ விட மாட்டீங்களாடா? ஏதோ ஒரு நல்ல நீதிபதி இருந்த நீதிபதி இப்ப நிறைய நீதிபதி இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல நீதிபதி என்னை பார்க்கணும்னு அந்த எஸ்ஐ கேட்டாரு, இப்ப என்ன தப்பு பண்றாரு? அதுக்கு முன்னாடி என்னுடைய செல்ல கொடுத்துட்டோம் அந்த நீதிபதி கிட்ட. நீதிபதி செல்ல பார்த்துட்டார். என்னடா கேட்டா, திருடு நடக்குது, கஞ்சா விற்கிறான், கொலை நடக்குது, தாலியா இருக்கிறான், கேமராவையும் கேட்டது குற்றமாடா, அதுக்கு போய் இப்படி தூக்கி வந்துட்டா நான் ரிமாண்ட் எடுத்துக்க மாட்டேன் நீதிபதி சொல்றாரு திருக்கோளூர் கோர்ட்ல. அப்ப அந்த சிவசந்திர எஸ்ஐ சொல்றான், ஐயா இவரு நல்லவர் தான் டேவிட் குமார், ஆனா வெளியில இருக்கிற நடராஜ முருகன் அரசியல்
போடாட்டாரு. இது ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு வழக்கறிஞர் படிச்சுன்னு தெரியும், பார்ட் 2 வழக்கு போடுறாங்க. பார்ட் 2 வழக்கு போட்டா ரிமாண்ட் எடுத்தா குறைஞ்சது 3 நாளாவது ஜெயிலில் இருக்கணும். குறைஞ்சது 3 நாள். நானும் வழக்கறிஞர் சட்டம் படிச்சோன்றதுனால சொல்றேன். ஆனா அந்த நீதிபதி அன்னைக்கே என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாரு. இதுக்கு காரணம் காவல்துறை என்ன பொதுச்செயலர் என்ன சட்டம் போட சொல்லாதான் பேசாரு. வேற வழியே கிடையாது. எவனா ஒருத்த பலி கிடையாது. அதை நானா கூட ஆயிட்டு போறேன். ஏன்னா காவல்துறையில பொய் வழக்க சமூக ஆர்வம் மீதும் போராடுறவன் மீதும் முதல்ல போடுற மிகப்பெரிய ரவுடிகள் யாருன்னா காவல்துறையை சேர்ந்தவங்க தான். நீங்க வந்துட்டு அரசியல்வாதிகள் கிடையாது, ஊர்ல பொறிக்கலாம் கிடையாது. இவன் கொடுக்குற காசு வாங்கிட்டு அவன் கொடுக்குற மனு வாங்கிட்டு பொய்யா கேஸ் போட்டு நம்மள உள்ள தள்ளிடுறான். 16 வருஷமா ஒரு கொலை கேஸ்ல மாட்டி விட்டாங்க. வழக்கறிஞர் படிச்சுட்டு பதிவு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போக முடியல. இப்ப இந்த 2022 திமுக ஆட்சி வந்த உடனே இவன் வேற பொய் கேஸ் போட்டான். அடுத்தது பெரியவர்களே, சமூகங்களே, நான் போராடுற ஒரே காரணத்துக்காக அந்த சிவசந்திரன் செய்ய சரித்திர பதிவு குற்றவாளின்னு எழுதுறேன். கூப்பிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வட்டிய 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட பேசலாம் இன்ஸ்பெக்டர் பாபு. இல்லைன்னா குண்டாசுல போட்டு விட்டாங்களாம். கூட கூட கேஸ் வாங்கி காசு வாங்கிக்கடா, காசு கொடுத்துறோம் தம்பி, போராடாதான். உடனே அந்த முருகனை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. துணைத் தலைவர் குணால் ஒருத்த கூட வந்து உட்கார திருக்கோளூர் நகர துணைத் தலைவர். இவனை 2 பேரும் வச்சுக்கிட்டு, ஐயா இவன்ட்ட நான் மன்னிப்பும் கேட்டுறேன், 5 லட்சம் பணமும் கொடுத்துட்றேன், இவனை எந்த பதிவு போட வேணாம்னு சொல்லுங்கன்னா, நான் பண்ண ஒரே ஒரு விஷயம்னா என்ன நடக்குது எடுத்து பதிவுல போட்டுருவேன். நம்ம திருவானந்தாண்ட மாதிரி அவர் தான் நான் சொன்னார். நானும் அப்படிதான் போடணும். இந்த ஒரு வேலையை நான் செஞ்சதுக்காகவே நண்பர்களே, சமூக ஆர்வலருக்காக ஏன் இப்படி பண்றலாம்? என் மேல ரோடி கேஸ், சரித்திர பதிவு குற்றவாளி கேஸ். ஏன்னா வக்கீல் படிச்சு கோர்ட்டுக்கு போக கூடாதுல்ல. இங்கேயே இப்படி கத்திக்கிட்டு இருக்க கோர்ட்டுக்கு போனா என்ன பண்ணுவோம் சந்தேகத்துல திருக்கோயிலூர்ல இருக்கிற நடராஜ முருக கஞ்சா விற்கிறவன், ஆதாய விற்கிறவன், கொலை பண்றவன், திருடுறவெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த திருட்டு பண்டிகை தலைவர் போலீஸ வச்சுக்கிட்டு என் மேல ஒரு பெரிய சொல்லிட்டான். இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டுக்கு போக முடியாது. என் மகன் கேட்டா, என் மகன் இப்ப 2வது வருஷம் வழக்கறிஞர் படிச்சுட்டு இருக்காங்க. அது காரணம் 10 ரூபாய் இருக்கும். சும்மா சொல்ல, என் மகன் 2வது வருஷம் வழக்கறிஞர் காரணம் 10 ரூபாய் இருந்தாங்க. ஏன்னா நான் தனிமனிதனா இருக்கிறப்போ என்னை தாக்க வந்த இதே சமுதாயம், இதே ரவுடி கூட்டம் 10 ரூபாய்க்குள்ள சேர்த்துட்டேன். 2022 10 ரூபாய்க்குள்ள சேர்த்து டாக்டர் நல்லமணி விஸ்வராஜ் அவருடைய நண்பர்களோடு வந்தேன். நான் அடிக்கடி அழுவேன். இப்பெல்லாம் அழுகுறதே கிடையாது. ஏன் சொல்லுங்களேன், என்ன அழுவ வச்சு என்ன பார்த்து அழுகுறான். புரியுங்களா? நான் அதுக்கு முன்னாடி 10 ரூபாய்க்கு முதல்ல வரப்போ கல்லூரி அழுதேன். சீனியர் உட்பட நம்ம மைக்கு பிடிக்கிறவர் அழாதராங்க. நான் அழறப்ப எனக்கு தோல் கொடுத்ததும், எனக்கு குரல் கொடுத்ததும், எனக்கு தைரியம் கொடுத்ததும், நீங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக 10 ரூபாய் கொடுத்தாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் பேரம், 5 லட்சம் ரூபாய் பேரம், 1 ரூபா 2 ரூபா கிடையாது. இப்ப ஒரு சதீஷ் சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்டர் கோர்ட் அட்டாச் பண்ண சொத்தை பத்திரப்பதிவு பண்ணிட்டான். அதுக்காக ஒரு போஸ்ட் போட்டோம் 10 ரூபாய் இடத்துல போராட்டம் அறிவிச்சேன். இந்த மாசம் 22ஆம் வாய்ஸ் ரெக்கார்டு இதுல இருக்கு. பெரியகுளத்துல, தேனி மாவட்டம் பெரியகுளத்துல இருக்கிற ஒரு வேல்முருகன் பஞ்சாயத்து பேசுறான், என்ன செலவு வாங்கிங்க விட்டுருங்க. நான் ஊர் கொட்டியிருந்தேன், எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனா நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னார் இல்ல, ஆட்டையை மனு போட்டு வாங்கி சாப்பிடுறவன் தேவையா பையன், அந்த பையனை பிழைக்க எனக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கே செத்தாலும் இப்படியே செத்தாலும் ஒரு சமூக ஆர்வலா நேர்மையானவன செத்து போயிடும். இது மைக்குக்காக பேசல, இது மைக்குக்காக கைத்தட்டல நிச்சயம் பேசல. ஏன்னா என்னுடைய 53 வயசுல நான் செத்து இருந்தா இப்போ ஒரு 5 வருஷம் என் பொண்ணுங்க அனாதாயிட்டு இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அவருக்கு நன்றி. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில போராடுவோம். ஆனா போராட்டத்துக்கு வரும்போது ஊசி குத்துலாம் தாங்கிக்கலாம், ஆனா புறமுதல குத்துறாங்க. இதுக்கு காரணம் 10 ரூபாய்க்கு மட்டும் கிடையாதுங்க, சமூக ஆர்வம் கூட தாங்க. ஆனா தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் போடலையே அந்த மனு டேவிட் தான் போட்டான், நான் போடலையே அந்த உணவு சீனி தான் போட்டான். இப்படி சமூக ஆர்வலரே காட்டி கொடுக்குறோம், சமூக ஆர்வலரே காட்டி கொடுக்குறோம், வேற யாரும் காட்டி கொடுக்கல. ஐயோ 10 ரூபாய்க்கு பேரை போட்டு பல பேர் காட்டி கொடுக்குறான்.
ஆனா இங்க வந்து நாம் அனைவரும் நேர்மையா இருந்தோம்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஒருத்தர் செத்து போயிட்டாருல 10 செத்து. நான் கேட்கிறேன், ஒரே ஒரு ஆள் நேர்மையா இருந்துட்டா அவனை சாவடிச்சுட்டா அவனை பிறகு இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்குல்ல. ஒருவர் இறந்துட்டாரு. இந்த நம்பிக்கையில தான் அந்த மயக்க முடிச்சு உங்ககிட்ட இன்னும் ஒரு 10 இன்னும் நேர்மையான ஆள இன்னும் ஒரு சமூகம் நம்ம எப்பெல்லாம் அப்பெல்லாம் தான் இந்த நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க, சமூக பாதுகாப்பு கிடைக்கும். அது பாதுகாப்பு கொடுக்கிற ஒரே இடம் 10 ரூபாய்க்கு தான். அதோடைய ஒரே தலைவர் டாக்டர் நல்லூர் விஸ்வராஜ் தான். என்னை பத்தி டாக்டர் நல்லூர் விஸ்வராஜ் சொல்றான், நகரமன்றத்தினுடைய ஆணையர் டேவிட் குமார் 10 லட்சம் கேட்டா 5 லட்சம் கேட்டான்னு அப்படியே பொதுச்சலாட்ட சொல்றாங்க. சொன்னது ஒரு வக்கீல் தான், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. திருவண்ணாமலையில இருந்து ஒரு வக்கீல் சொல்றாங்க. என்னை கேட்ட ஒரு கேள்வி என்னை ரொம்ப மட்டமா கேட்டா, அது நம்ம மாநில பொது செயலாளர் சதீசன் உட்பட பாஸ்கரன் உட்பட சீனியர் உட்பட எல்லாருமே ரெக்கார்டு கேட்டா, என் குடும்பத்தை எவ்வளவு மதிப்பா பேசக்கூடாதோ அவ்வளவு மதிப்பா பேசுறேன். இதை நான் அவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அதை அனுப்பி வச்சுட்டு பொதுச் செயலாளர் கேட்டுட்டு அவருக்கு கோவம் வந்துருச்சு. ராணிப்பேட்டை மாநாட்டில் கேட்கிறாரு, சமூக மாநாட்டில், என் மனைவி என் மகளை எல்லாரும் வேற தொழில் சொன்னான், அப்படி பொழிச்சுட்டு வேண்டாம், ஏன்னா பெட்டிஷன் போட்டு போடுகிறேன். என் பொதுச் செயலாளர் கேட்டாரு, யாருக்காக தமிழ்நாட்டில் தகுதி இருக்கா இல்லையா? பொதுச் செயலாளர் குறை சொல்றது எந்த நாய்க்காக தகுதி இருக்கா? ஏன் பொதுச் செயலாளர் 10 ரூபாய்க்கு பொதுச் செயலாளர் தகுதி இல்லாம சொல்றது எவனுக்கு தகுதி இருக்கு? கேள்வி கேட்டாருங்க. டேவிட் குமார் மாமா இல்லைன்னா பெரிய மாமா நான் தான். அதுல முதல் பொண்ணு யார் தெரியுமா? விபச்சாரத்துல ஒக்காரா மொம்மாரான்னாரு. அந்த தகுதி வேற யாருக்காவது இருக்கா? சமூக பேர்ல பாதுகாப்புன்ற பேர்ல நல்வழி விஸ்வராஜ் குறை சொல்றதுக்கோ 10 ரூபாய்க்கு குறை சொல்றதுக்கோ ஒரு நாய்க்கு கூட தகுதி இல்லை. தெருவில் தின்னுக்கிற நாய்க்கு கூட தகுதி இல்லை. ஆனா 10 ரூபாய்க்கு வந்து நல்லவழி விஸ்வராஜ் இப்படி, டேவிட் குமார் இப்படி, சீனி இப்படி, எஸ்மா விஸ்வராஜ் இப்படி, இவங்க இப்படி. நீ என்ன கிழிச்ச? இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க சமூக பாதுகாப்பு மாநாடு நடக்குது. தமிழ்நாடு முழுக்க 10 ரூபாய் இடத்துல எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அதுல நானும் ஒரு ஆள். ஏன் இவ்வளவு தைரியமா பேசுறேன்? கொஞ்ச நேரத்துக்கு நான் அழுதேன். ஏன் இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா, தவறு பெரியவர்கள, நான் தனியா இருக்கும் போது போலீஸ்காரன் நாய் பூரா என் வீட்டு சுத்திக்கிட்டே இருந்தது. நான் தனியா இருக்கும் போது இந்த ரவுடி பையன் பூரா பின்னால ஆளை வச்சு மிரட்டிக்கிட்டே இருந்தான். நான் 10 ரூபாய் இயக்கத்துக்குள்ள இருக்கேன். 10 ரூபாய் இயக்கத்துக்குள்ள வந்து 10 மடங்கு இல்ல, 20 மடங்கு இல்ல, 100 மடங்கு வேலை செய்யறேன். 360 போஸ்டர் போட்டிருக்கேன். ஒரு போஸ்டர் ஒரு போஸ்டர் போறது 2000 ரூபாய். 360 போஸ்டர் போட்டிருக்கேன். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அத்தனை மேல்மட்ட அதிகாரி கீழ்மட்ட அதிகாரி அரசியல்வாதி 10 ரூபாய்க்குனா ஓரம் கட்டி நிற்பான். அவன்கிட்ட போவாரா சனிய சாக்கடை எவன்டான்றான். என்னை பார்த்து 10 ரூபாய்க்குன்றான். ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, மீண்டும் சொல்றேன், 10 ரூபாய்க்கும் பைசாவுக்கு அடையாளம் இருக்கும். 10 ரூபாய்க்கும் காசுக்கு மட்டும் இல்ல, சுயநலத்துக்கு அடையாளம் ஒரு இயக்கம். 10 ரூபாய்க்கும் காட்டி கொடுக்காத ஒரு இயக்கம். 10 ரூபாய்க்கும் எவன்டி கை நீட்டாத ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் இருந்ததால மட்டும் இல்ல, 10 ரூபாய்க்கும் சமூக ஆர்வலரை பாதுகாக்கக்கூடிய இயக்கம், தனி மனிதனை கூட பாதுகாக்கக்கூடிய இயக்கம். இந்த இயக்கத்துல நம்ம வந்திருக்கோம். நம்மள மாதிரியே மற்றவங்க நம்ம பாதுகாத்தாகணும், மற்றவங்களுக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுத்தாகணும். எனவே இந்த 10 ரூபாய் இயக்கத்துக்குள்ள சமூக மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்க எதிர்காலத்தில் ஒரு சின்ன கோரிக்கை, யாரும் தேச தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இடதுசாரிகள் எல்லாம் சோட போயிட்டானுங்க. ஒரே வார்த்தை, இந்த ஜாவரலி கொலை செய்யப்பட்ட பின்பே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இடதுசாரி தலைவர் சொல்றான், இன்னைக்கு இருக்கிற தலைவர், அது ஒரு லாரி விபத்தால 10 பேர் செத்துட்டாங்க, பேட்டி கொடுக்கிறோம். ஒரிஜினல் கம்யூனிஸ்டா இருந்தவன் பேசுவான் அப்படி. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு சமூக எங்கே ஒருத்தர் 10 ரூபாய் இல்லாட்டி பண்ணாலும் அவன் குரல் கொடுக்கிற ஒரே இயக்கம் 10 ரூபாய் இயக்கம். ஒரே தலைவர் டாக்டர் நல்லவழி விஸ்வராஜ். எனவே நல்லவழி விஸ்வராஜை உயர்த்தி பேசணும்தான் நான் பேசுறேன். உயிரோடு வாழ்றதுக்காக பேசுறேன். 10 ரூபாய் உயர்த்தி பேசுறேன். 10 ரூபாய் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேவை செய்து பாதுகாப்பு
உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அமர்வே 1 மணி நேரத்தில் முடிக்கணும், நீங்களே 1/2 மணி நேரம் எடுத்தீங்க. தலைவரே ஒரு நேரம் எடுக்கூடாதுல்ல. அருமை நண்பர்களே, அடுத்த அமர்வு இது பாதிக்கப்பட்ட சகோதரர்களுடைய அமர்வு. அடுத்து நுகர்வோர் மற்றும் சூழல் போராளிகளுக்கான அமர்வு. ஒவ்வொரு அமர்வும் ஒவ்வொரு மணி நேரமா நடத்துறோம். நீங்க எல்லாருமே இந்த அமர்வுல பங்கேற்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு அமர்வுல பங்கேற்கணும். வலைதள அமர்வு உண்டு. அட்வைஸ் ஒரு அமர்வு போடலாமா? என்ன கருத்து சொல்லுனேன் போட்டுமா? மகிழ்ச்சி. கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் ஆமா, நீங்களே 1/2 மணி நேரம் எடுத்துட்டீங்க. தலைவர் பதவி கொடுத்தா 1/2 மணி நேரம் எடுக்கிறீங்க. அதுதான் மேடைக்கு வந்தேன். கடகடை என்ன பண்ணி ஒவ்வொருத்தரும் 5 நிமிஷம், ஒவ்வொருவரும் 5 நிமிஷம் எடுத்துங்க. முடியும். யார் டைம் கீப் பாத்துக்கிறீங்க? டைம் கீப்பர் வேலையா பாக்குறீங்க? கீழே இருந்து ஒருத்தர் சதி சார் எப்போ வந்தீங்க? 4 நிமிஷத்துல இவங்களுக்கு வார்னிங் கொடுங்க. 5 நிமிஷம் மைக் ஆஃப் பண்ணுங்க. கீழே இருந்து நீங்க இவங்களை வழி எடுத்துங்க. எவ்வளவு நேரம்? 4 நிமிஷம். சரிண்ணா. 10 ரூபாய் இயக்கத்தினுடைய வாழ்நாள் துணை பொதுச் செயலாளர், எனக்கு செல்லப்படிய அப்பா டாக்டர் டெஸ்மா வீரபாண்டி அவர்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். 4 நிமிடத்தில் சொல்ல சொல்லியிருக்காங்க. பாதிப்புகளை சொல்ல சொல்லியிருக்காங்க. ஒரு 4 பாதிப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன். நகராட்சியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பிறகு எங்களுடைய ஊராட்சியினுடைய ஊழல்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உதவி இயக்குனர் மூலமாக சிறப்பு தணிக்கையில் கண்டறியப்பட்டு 33,85,000 ரூபாய் என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னு கொடுத்தாச்சு. கடையே இல்லை, அங்கே பொருளே வாங்கலை, அந்த பொருளை பயன்படுத்தினார்கள், வேலையே செய்யலை, குழி தோண்டி பைப்பு போட்டாங்க. இதுதான் குற்றச்சாட்டு. இது மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு 2 பிடிஓ, 3 துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், 2 ஊராட்சி செயலாளர்கள், மொத்தம் 7 அரசு ஊழியர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். தண்டனை என்ன தெரியுமா? இந்த குற்றச்சாட்டை கண்காணிக்க தவறியதற்காக அவன் கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு டாக்டர் விஜய கார்த்திகேயன் ஐஏஎஸ்ன்னு ஒரு கலெக்டர் இருந்தார் திருப்பூர் மாவட்டத்தில். அவர் என்ன செய்கிறாருன்னா, யாரு என்ன பணம் கொடுத்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 6 மாதங்கள், 1 வருடங்கள், 1.5 வருடங்கள். எரிச்சவாப்பைய யாருன்னா இந்த கிளார்க், அவங்க 2 பேருக்கு 3 ஆண்டுகள் ஊதிய உயர்வை நிறுத்தி தண்டனை வழங்கியவர். தண்டனைக்கு முதல் காரணமாக இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் பெண் உறுப்பினராக இருப்பதாலும் முதல் முறையாக இந்த பதவியை ஏற்று இவர் ஆரம்பத்திலேயே 6 மாதத்தில் இந்த தவறை செய்துவிட்டார் என்றும் இவர் மீது நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் எடுக்கலாம் என்பதுதான் அலுவலக குறிப்பு. அலுவலகத்தினுடைய என்கொயரி ஆபீசருடைய குறிப்புல மாவட்ட ஆட்சியர் பார்த்து முடிவு எடுக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லக்கூடாது. கபோதி பயன் விடுவிக்கிறேன், ஒரே வார்த்தை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டார். ஹைகோர்ட்டுக்கு போனோம். 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. ஹைகோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க? 5 வழக்குகள், எனக்கு தனியா பாதிக்கப்பட்ட வழக்கு, இந்த வழக்கு, அதுபோல ஒரு வீடியோ ஒருத்தர் அவர் ஒரு வழக்கு வந்தாரு. ஊராட்சி மன்றத்தினுடைய 5 வழக்குகளையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தற்பொழுது இருக்கும் மாவட்ட ஆட்சியர் மீண்டும் வந்து இதை விசாரித்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கு முடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு 3 மாவட்ட ஆட்சியர் முடிஞ்சு வச்சு 5 ஆண்டுகள் பதவி முடிஞ்சு வச்சு இப்பயும் வழக்கு நிலுவையில் இருக்கு. இது எனக்கு என்ன பாதிப்பு? இந்த மனுக்களை ஆர்டிஐல கேட்டு ஒவ்வொன்றையும் நம்ம வாங்கி துருவி கொடுத்ததுனால என்னுடைய வீட்டுக்கு சும்மா ஒரு 150 கிராம் கஞ்சாவை வச்சாங்க. அடுத்த ஐயா சொல்லுவாரு, ரொம்ப கேவலமா இருக்குது, சிவகங்கை மண்ணில் மிக பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவங்க பாலியல் பலாத்காரத்துக்கு எனக்கு ஒரு வழக்கு. இது 2 வழக்கையும் போட்டாச்சு. வெள்ளிக்கிழமை என்னை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் நேர ஐயாவை போய் பார்க்குறேன். ராசிபுரத்தில் நான் முன்ஜாமீன் வாங்க மாட்டேன், உங்களுக்காக நான் ஹைகோர்ட்ல முன்ஜாமீன் வாங்கினால் இந்த குற்றத்தை ஒற்றுக்கொண்டதாக உறுதியாகலாம். அதனால ஒரு வழி சொல்றேன், நல்லா கேட்கணும். இந்த மாநாடு எதற்கு என்றால் அடுத்த பாயிண்ட்ல சொல்லிடுவேன். இந்த கட்டமெல்லாம் எங்களுக்கு கட்டி இருக்கு. அடுத்து சொல்றேன், இந்த மாநாடு நம்மளை பாதுகாப்பதற்கு,
ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களையும் பாதுகாப்பதற்கு. அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, மாநில துணை பொதுச் செயலாளர்ங்கிற ஒரு பதவியை கொடுக்கிறோம். பெருமைக்கு அல்லங்க, என் உயிரை காப்பாற்றுவதற்காக, என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, ஒரு தன் ஆர்வலர் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக இந்த பதவியை கொடுக்குறேன். அந்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு நீங்க போங்க. 1 மணி நேரத்துல இது சொன்ன உடனே ராசிபுரத்துல இருந்து நேர நான் கோயம்புத்தூருக்கு பாறேன். என்னை வளவோடு தேடிக்கிட்டு இருக்காங்க. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் திருப்பூர் எஸ்பி ஆபீஸுக்கும் போறதா ஊரா சொல்லிட்டு பஸ்ல போறேன்னு சொல்லிட்டு அவன் பஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் ஆள் வச்சிருக்கான். நான் என்ன செய்யறேன்னா, உடுமலைப்பேட்டையில இருந்து பொள்ளாச்சி வழியாகவும் மடத்துக்குளம் வழியாகவும் போகாம ரிட்டர்ன்ல மதுரை வழியா பழனி வந்து பழனியில இருந்து நான் அப்படியே தாராபுரம் போய் கோயம்புத்தூர் போறேன். ஐயா சொன்ன வழியிலேயே அந்த கிழக்கு மாவட்ட தலைவர் அப்படின்னு பெரிய ஐயான்னு ஒருத்தர் இருக்கார். உண்மையிலே காவல்துறையில நேர்மையான அதிகாரி. இந்த நிகழ்ச்சிகளை போய் காமிச்ச உடனே உங்களுக்கு என்ன வயதுனாரு, அப்ப எனக்கு 67. கூட வந்தவர் ஒரு தாசில்தார், இன்னொரு வீடியோ. இவங்களுக்கு என்ன வயதுனாங்க, அவங்களுக்கு 66 68 ஆகுதுனாங்க. ஓ, இவர்கள் இருவரும் கைகளை பிடித்துக் கொள்ளும் அளவிற்கு நீங்கள் வந்து அந்த பெண்மணியை பலாத்காரம் பண்ண முயற்சி செஞ்சீங்கிறதால வழக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அந்த வழக்கை வந்து ஈரோடு மாவட்டம் காங்கேயத்துக்கு மாத்தினாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, நல்வினைவு சுரா என்ற ஒரு தனி நபர், ஒரு இயக்கத்தின் பொதுச் செயலாளர், எனக்கு இந்த பதவியை கொடுத்து நீ மாநில துணை பொதுச் செயலாளர் என்று மாறு கட்டி கொண்டு ஒரு போய் உட்கார்ந்தீங்கன்னா, நல்லா கேட்டுக்க, ஒவ்வொரு ஆர்வலர்களுக்கும் இந்த பதவி எதுக்கு கொடுக்குறோம்னு நினைக்கிறீங்க? திமுறா தெனவட்டா சேரை எடுத்து போட்டு எஸ்பி உட்கார்ந்து கற்றக்கால் போட்டு பேசி பாருங்க. இன்னைக்கு எம்எல் ரவி ஐயாவுக்கும் சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு அவங்க கருப்பு போட்டு போட்டிருக்காங்க. போன உடனே உட்கார வச்சிருப்பாங்க. அந்த மரியாதை நமக்கு கிடைக்குது. அந்த அடிப்படையில என் உயிரையும் உடமையையும் காத்த ஒரு அமைப்பானது இந்த 10 ரூபாய் இயக்கம். இந்த 10 ரூபாய் இயக்கத்துல சாதாரண ஆளுகள் இருக்காங்கன்னு யாருமே நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருமே ஒரு போராளி. ஆனால் நம்ம போற வழி தெரியாமல் நம்ம இருப்போம். நம்மளை வழி நடத்தி செல்வதற்காக எம்எல் ரவி, சிவஞானம், மேட்டூர்ல இருந்து ஐயா வந்திருக்கிறாரு, சதீஷ்குமார், திருநன்ற ஒரு வழக்கறிஞர். இது ஒரு பெரிய சமுதாய கூட்டத்துக்குள்ள நம்ம சொந்தக்காரங்க. எனக்கு அண்ணனும் தம்பியும் மாமனும் மச்சானுமாக என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் உண்டு. உங்கள் அனைவருக்கும் இந்த உறவு உண்டு. அதை நாம் புதுப்பிக்கும் முகம்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காக இந்த மாநாடுகளை போடுறோம். இப்ப அந்த வழக்கு ஒரு பக்கம் இருக்குது, என்னுடைய வழக்கு 5 ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இறந்து போனவர்களுடைய புகைப்படங்கள் இருக்கு பாத்தீங்களா? இதை எதுக்கு நாங்க ஒவ்வொரு மாநாடுகளையும் போடுறோம் அப்படின்னா, எங்களுக்கு நாங்களே நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர் அனைவருக்கும் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, கண்ணாடியை தயார் பண்ணிட்டாங்க. போட்டோ மட்டும்தான் ஒட்டல. ஏன் ஒட்டல? நாங்க இன்னும் எப்படிக்குள்ள போய் சேரல. ஆமா, சீக்கிரம் முடிச்சிருக்கேன். எங்களுடைய போட்டோக்கள் இதில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பாதுகாப்பாக ஒரு கைத்து கட்டல படுத்திருக்கோம்னா, இந்த பவானியில இருக்கிறவர் வீட்டுல போய் படுப்பேன், கொசுவலை கட்டி கொடுப்பேன். ஏன்னா கொசு கடிக்காம இருக்கணுங்கிறங்க. பேராசிரியருடைய வீட்டுல படுக்கும் பொழுது கொசுவலை எதுக்கு கட்டுறாருன்னா, ஐயா ரொம்ப தூரத்துல வந்திருக்கிறாரு, 72 வயசாகி போச்சுல. இந்த இயக்கத்தினுடைய மிக இளைஞர் நாங்க மிக இளைஞர் நாங்க. அதாவது வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி 15 வருஷம் ஆச்சு. போட்டதுனால 72. ஆனால் கொரோனாவோட குரல் போயிடுச்சு. இந்த இயக்கத்தினுடைய இறுதி வரை நான் இளைஞனாகத்தான் செயல்பட்டு இருக்கிறேன். இந்த இளைஞனுடைய படம் இதில் வரக்கூடாதுன்னா, இந்த பதவியில் நீ சாதிச்சுக்க அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு என்னுடைய தாய் வீடு. அதனால ஒவ்வொருத்தரும் ஐயா சொல்லுவாரு, போகும்போது பதவியை எடுத்துட்டு போங்க. பதவியை எடுத்துட்டு போறவங்க சும்மாதான் இருக்காங்க. இதை பயன்படுத்த பக்குவமாக கற்றுக்கொள்ளணும். பலமுறை அவர் சொல்லியிருக்கிறாரு, மணல் மரியாதை இதெல்லாம் நீங்க எடுக்காதீங்க, எல்லாம் வந்து மாபெரும் தாக்கத்துக்கு வந்துடுறாங்க. எங்க மேல எத்தனை எஃப்ஐஆர் இருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாம் பயந்து போயிருவீங்க. இந்த வயதிலும் பாலியல் பலாத்காரமா அப்படின்னா கேள்வியா இருக்கு, சொல்றதே கேவலமா இருக்கு. ஆனால் எம்எல் ரவி மாதிரி வழக்கறிஞர்கள் நீங்க எங்கிட்ட சொல்லியிருக்கேன், நாங்க வழக்குகளை
தைரியத்துக்காக இந்த இயக்கத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இயக்கத்துல எங்களோட மற்றும் திருமுருகன் ஒருத்தர் இருக்காரு. உண்மையிலேயே அவர் ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவர் இந்த கோட்டைக்குள்ள வர போறவர், ஆனால் நாங்க வரவிட மாட்டோங்க. எனக்கு அமைப்பு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறதோ, நீங்கள் எல்லாரும் எப்படி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்களோ அதை வைத்துத்தான் நாங்கள் இந்த ஃப்ரேமுக்குள்ள வராமல் இருக்கிறோம். இந்த ஃப்ரேமுக்குள்ள வரக்கூடாது என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உயிரை மேல் இழக்கக்கூடாது. எவனையாவது ஒரு ஆர்டிஐ ஆர்வலரை எங்கேயாவது ஒரு தொட்டான்னு சொல்லுங்க, தமிழ்நாடு மட்டுமல்ல பாண்டிச்சேரியும் சேர்த்து தீப்பிடிக்கும் அளவிற்கு இந்த இயக்கமானது கைதட்டப்பட்டார். இந்த இயக்கமானது வலுவாக இருப்பது என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. இந்த அமர்வின் தலைவர் டேவிட் குமார் அவர்கள், இந்த மாநாட்டை துவக்கி வைத்திருக்கிற 10 ரூபாய் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் நல்வனி அவர்களே, இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற ஈரோடு மாவட்ட பொதுச் செயலாளர் யு குமார் அவர்களே, இந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருக்கிற அனைத்து ஆளுமைகளே, உறவுகளே, சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அனைத்து இந்திய தாயகம் திரும்பியோர் நல சங்கத்தில் நான் முதற்கண் நன்றியையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அவுல் பக்கீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம் அவருக்கு புரட்சிகரமான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த மேடையினுடைய முகப்பிலே இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்காக பாடுபட்டு தங்களுடைய இன்னுயிரையே ஈந்திருக்கக்கூடிய போராளிகளுக்கும் நான் புரட்சிகரமான வணக்கங்களை பதிவு செய்கிறேன். எந்த நேரத்திலும் சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படலாம், கொலை முயற்சிகளுக்கு உள்ளாகலாம், கொலை செய்யப்படலாம். அத்தகைய சூழலிலே தான் நாம் சமூக பணியிலே ஈடுபட்டிருக்கிறோம். நேற்றைய தினம் நான் புறப்படுகின்ற பொழுது கூட உளவு பிரிவினுடைய ஒரு உதவி ஆய்வாளர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், இங்கே ஈரோடையிலே நடைபெறக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாட்டிற்கு புறப்பட்டு விட்டீர்களா என்று. ஆமாம், புறப்பட்டு விட்டேன். இந்த சமூக ஆர்வலர்களுக்கான பாதுகாப்பு, இந்த விசில் ப்ளோயர்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக ஆர்வலர்களுக்கான அந்த பாதுகாப்பு சட்டத்தை அரசு இயற்றி அதை உறுதியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். சமூக ஆர்வலர்களுக்கு மீதான எந்த விதமான வழக்குகளையும் அவர்கள் சமூக நல நோக்கோடு அதில் ஈடுபட்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் உயர்நீதிமன்றமும் வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. இந்த சூழலிலே இந்த பாதிப்பை பறித்து பேச அழைத்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் நாம் தாக்குதலுக்கு உள்ளாகலாம், கொலை முயற்சிகளுக்கு உள்ளாகலாம், கொல்லப்படலாம் என்கிற தருணத்திலே தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த சமூகத்திற்காக பாடுபட வேண்டிய ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாயகம் திரும்பியோர் கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டு சங்கம் என்று சொல்லக்கூடிய ரெப்கோ வங்கியில் இப்ப அண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வை மட்டும் சொல்கிறேன். நான் ஒரு 1.25 கோடி ரூபாயை 12 அரசு பள்ளிகளுக்கு சமூக பொறுப்பு நிதி என்று சொல்லக்கூடிய CSR நிதியிலே ஒதுக்கீடு செய்கின்றார்கள். நாமக்கல்லை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தான் தங்கராஜ் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த ரெப்கோ வீட்டு வசதி நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ரெப்கோ ஹோம் பைனான்ஸுக்கு பெருந்தலைவராக இருக்கிறார். அந்த இதில் 1.25 கோடி ரூபாய் ஒதுக்கி 2 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு செய்துவிட்டு 80 லட்சம் ரூபாய்க்கு மேலாக அதிலே முறைகேடாக அவர்கள் அந்த பணத்தை எடுத்திருக்கிறார்கள். எப்படி ஒரு நகரமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிகளுக்காக அந்த வார்டுகளுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை அவர்களுக்கு கைக்கு வராது, அது அந்த நகராமன்றத்தின் மூலமாகவோ அல்லது மாவட்ட ஆட்சியர் மூலமாகவோ தான் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு அந்த ஒப்பந்த பணிகளை ஒப்பந்த பணியாளர்கள் செய்வார்கள். அதில் நிறைய முறைகள் நடக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கையிலும் அந்த தொகை வராது.
ஆனால் இவர்களே அந்த நிதியையும் ஒதுக்கிவிட்டு இவர்களே தலைமை ஆசிரியர்களிடம் போய் சென்று பள்ளி மேலாண்மை குழு இருக்கிறது, பள்ளி மேலாண்மை குழுவில் தான் கட்டடப் பணிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும், தலைமை ஆசிரியர்களுக்கு காசோலைகள் வழங்கப்படுகிறது, அந்த காசோலைகளை இவர்கள் வாங்கி கொண்டு இந்த ஊழலில் ஈடுபடுகிறார்கள். நாங்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துகின்றோம். செய்தியாளர்கள் சந்திப்பை சீர்குலைக்கும் விதமாக மதுவை வாங்கி கொடுத்து ஒரு வண்டியிலே இரும்பு தடிகள் கொலை ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்தி வைத்துவிட்டு அங்கே இருந்து அந்த வன்முறையில ஈடுபடக்கூடிய வகையிலே வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அதுல வந்து அங்க பேரவை இருக்கக்கூடிய கணேசன், நான் இதை சொல்வதிலே சில வழக்கறிஞர்கள் வந்து இங்க சொன்னார்கள், காவல்துறையை பற்றி சொன்னார்கள். வழக்கறிஞர்களும் இந்த குற்றச்செயலிலே இந்த கருப்பு சட்டையை தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டு இந்த சமூக விரோத செயல்களிலே ஈடுபடுவதை நாம் வந்து அப்பட்டமாக வந்து காண முடியும். சட்டம் தங்களை பாதுகாத்து விடும், இந்த கருப்பு சட்டை தங்களை பாதுகாத்து விடும் என்கிற அடிப்படையில் அவர்கள் செயல்படுகின்றார்கள். இந்த நிகழ்விலே செய்தியாளர் சந்திப்பை நடத்துகின்றோம், ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அந்த எல்லாமே நம்மளுடைய சமூக ஆர்வலர் அந்த குழுவிலே நான் பதிவு செய்திருக்கிறேன். அதற்கு பின்பாக இந்த மாதம் 15ஆம் தேதி இதனை பேரவை பிரதிநிதியாக இருந்த சு ஆனந்தராஜா என்பவர் காவேரி தொடர் வண்டியிலே கூடலூரிலிருந்து புறப்பட்டு மைசூருக்கு செல்கின்றார். மைசூரில் இருந்து சென்னைக்கு வந்து பயணித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு வழக்கறிஞர், இந்த வங்கியினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ரகு என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணகுமார் அவர்கள் மது போதையோடு வந்து அமர்கின்றார். அதற்கு பின்பாக இந்த கணேசன் என்று சொல்லக்கூடிய பேரவை பிரதிநிதி அவர் அருகாமையிலே வந்து உட்கார்கிறார். உட்கார்ந்து கொண்டு அதற்கு பிறகு வந்து இவர்கள் 2 பேருக்கும் நடுவில் அவர் அமர்ந்து கொண்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார்கள். உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். என்னிடத்தில் அடியாட்கள் இருக்கிறார்கள், உண்டர்கள் இருக்கிறார்கள், நான் உன்னையும் உன்னுடைய மகளையும் வந்து கொன்று விடுவேன் என்று சொல்லி அது 8ஆம் தேதியிலேயே ஒரு பதிவை வந்து காணொலி பதிவை கொலை மிரட்டல் பதிவை வந்து அனுப்புகின்றார் அவருடைய மகனுக்கு. இந்த சூழலில அவர் வந்து மிரட்டி கையிலே அணிந்திருக்கக்கூடிய காப்பை எடுத்து சராமாரியாக அவரை தாக்கி அவருடைய காதினுடைய ஒரு பகுதியை அப்படியே கடித்து எடுக்கின்றார். அதற்கு பின்பாக இப்பொழுது என்ன தகவல் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வழக்கறிஞர் அல்லவா, அதனால் அவர் அடுத்த நிறுத்தத்திலே இறங்கிக் கொண்டு வேறு வாகனத்தில் பயணித்து சென்னைக்கு சென்றதாக சொல்லி வழக்க வந்து திசைப்பு முகமாக அதை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்பாக இவர் சென்னையினுடைய சந்திப்பிலே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய அப்போலோ உதவி மையத்திலே முதலுதவி சிகிச்சை பெற்று இருப்பு பாதை காவல் நிலையத்திலே புகார் செய்து அது இந்த குற்ற நிகழ்வு என்பது மைசூருக்கும் பெங்களூருக்கும் இடையிலே கூடூர் என்கிற இடத்துல நடந்திருக்கிற காரணத்தினால் அங்கே வந்து இப்பொழுது 0 FIR என்று சொல்லக்கூடிய இதில் அங்கே போட்டு இப்பொழுது அங்கே அனுப்பியிருக்கிறார்கள். எனவே அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். வெகு விரைவிலே அதற்கான ஒரு போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். எனவே அந்த போராட்டத்திலும் சமூக ஆர்வலர்களாகிய நீங்களும் வந்து பங்கெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த வழக்கறிஞர்கள் என்கிற போர்வையை பயன்படுத்திக் கொண்டு சட்டத்தையும் நீதியையும் பாதுகாக்க வேண்டியவர்களே, சட்டத்திற்கு எதிராக நீதிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களையும் இந்த சமூகத்திலே நாம் அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு எப்படியே காவல்துறையிலே கருப்பாடுகள் இருக்கிறதோ அதிலே நீதிமன்றத்திலும் இந்த மாதிரியான கருப்பாடுகள் இருக்கிறது. இவர்களை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டும், அதற்கு எதிரான நாம் குரல் கொடுக்க வேண்டும். எனவே இந்த கொலை முயற்சிகள் எந்த சூழலிலும் சமூக ஆர்வலர்கள் மீதான தாக்குதல் அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இதை விரிவாக சொல்ல வேண்டுமானால் அதை வந்து சொல்லிக் கொண்டு போக வேண்டும். எனவே நான் எனக்கு அளிக்கப்பட்ட இந்த நேரத்திலே முடித்துக் கொள்வது அந்த அவையினுடைய நாகரிகம் கருதி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் நாகேஸ்வரன், சொந்த ஊர் அந்தியூர். தற்சமயம் கோபி வந்து 20 வருஷமாக இருக்கிறது. என்னால் முடியாதது எந்த காரியம் இல்லை என்று ஒருத்தனாகவே பவானிசார் அணைய அமைச்ச ஈஸ்வரனுக்கு 3.4 லட்சம் பெற்றுக் கொடுத்து அந்த விழாவை கூட அழைக்கிறேன், சிறப்பாக கூட அழைக்கிறேன். அது மாதிரி தியாகி குமரனுக்கு கலெக்டர் மூலமாக மனு அடித்து எல்லா பதிலும் எனக்கு வருது 3 ரூபாய் பெற்றுக் கொடுத்து. அது மாதிரி என்னுடைய ஊரில்